தண்ணியை ஒரு குடமே குடிக்காம இருப்போம். துப்புரவு பணியாளர்கள் எங்கே? எதற்கு எதற்கு துப்புரவு பணியாளருக்கு சம்பளம் எதற்கு? எதற்கு எதற்கு துப்புரவு பணியாளருக்கு சம்பளம் எதற்கு? யாருக்காக யாருக்காக? அரசு அதிகாரிகள் யாருக்காக? யாருக்காக யாருக்காக? இந்த வீணா போன சாலைகளால் வந்து எங்கே எங்கே மின்விளக்கு எங்கே? எங்கே 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 போனது? எங்கே போனது? அங்கே வந்து ஒரு 4 கிராமம் இருக்கு. மாலாபுரம், கோபராஜபுரம், பெருமாங்குடி, நாயக்கன்பேட்டை, இந்த 4 ஏரியா இருக்கு. இந்த 4 ஏரியாவிலையும் அடிப்படை வசதி வேண்டி பல முறை, ஒரு முறை 2 முறை இல்லை, இங்கே மனுக்களின் எண்ணிக்கையே இங்கே 10-15 இருக்கும். ஒரு தடவையும் நாங்கள் வந்து அங்கே பிடிஓ சந்திச்சு, தாசில்தார் சந்திச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எந்த விதமான அடிப்படை வசதிகளும் அங்கே செஞ்சு தரத்துக்கு மறுக்கிறாங்க. தொடர்ந்து கொஞ்ச நாளில் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ரோடு போட்டே கிட்ட 10 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இதை நாங்கள் பல முறை சொன்னோம், யாரும் கேட்கறதுக்கு முற்படல. வர அதிகாரிகளையும் எங்களோட பேச்சை கேட்கவே தயாரா இல்லை. அவங்க வராங்க, அவங்களோட வேலைகள் அங்கே என்ன அதை செஞ்சுட்டு அவங்க போயிடுறாங்க. எங்களோட குறைகளையோ எங்களோட தேவைகளோ பூர்த்தி பண்ணுறதுக்கு இங்கே யாருமே தயாரா இல்லை. இந்த தேவைகளை இங்கே நாங்கள் பல முறை கேட்டு பார்த்தோம். சாதாரணமாக குடிநீர் பிரச்சனை, மின்விளக்கு பிரச்சனை, இந்த ரோட்டில் தண்ணியில் சாக்கடை கலக்கிறது, இதெல்லாம் வந்து சொல்லி பார்த்துட்டோம். யாருமே இங்கே வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்க தயாரா இல்லை. அதனால எங்களோட ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இந்த ஒரு ஓரமாக தான் போராட்டத்தை ஈடுபட்டோம். அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்பி சாரும் இன்ஸ்பெக்டர் சாரும் வந்து பேசியிருக்காங்க. இது வரைக்கும் அரசு அதிகாரி யாரும் வந்து பேசலை. இவங்க பேசியிருக்காங்க. போலீஸ் அவங்களுக்கு, எங்கள் காவல்துறை, எங்களுக்கு காவலாக இருக்க காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் நாளைக்கு எங்களுக்கு பீஸ் மீட் இதுக்கு வந்து சரியான நடவடிக்கை நாங்கள் பொறுப்பு, அவங்க காவல்துறை பொறுப்பேற்றதுனால இந்த போராட்டத்தை இதோட கலைச்சிக்கிறோம். நாளைக்கு பீஸ் மீட் வைக்கிறாங்க. இதில் சரியான நடவடிக்கையும் இதுக்கான முடிவும் கிடைக்கலன்னா மீண்டும் இது ரொம்ப பெரிய அளவில் கண்டிப்பாக ஒரு போராட்டம்